வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்ஸ் 8x1, அதாவது 8 இன்புட்ஸ் யூஸ் பண்ணி 1 அவுட்புட் தரத நம்ம எப்படி 4x1 அண்ட் 2x1 யூஸ் பண்ணி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே எனக்கு மொத்தம் 2 4x1 அண்ட் ஒரு 2x1 சப்போர்ட் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கியூட்டை பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ சர்க்கியூட்டில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 4 இன்புட்ஸ் ஒரு மக்ஸ்லையும் இன்னொரு 4 இன்புட்ஸ் வேற ஒரு மக்ஸ்லையும் இருக்க போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்ஸில் வந்து செலக்ட் லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செலக்ட் லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்புட்ஸ் எவ்வளோன்றது தெரிய போகுது. ஸோ மக்ஸுக்கு எவ்வளோ செலக்ட் லைன்ஸ் இருக்கணும்னா 1:2 பவர் எஸ், அந்த எஸ் தான் செலக்ட் லைன்ஸ். ஸோ 8x1னா மொத்தம் எனக்கு 3 செலக்ட் லைன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்க போகுது. ஸோ நான் இங்கே 2 4x1ம் ஒரு 2x1ம் போட போகிறேன். ஸோ 4x1க்கு 2 அண்ட் 2x1க்கு 1. ஸோ மொத்தம் எனக்கு 3 செலக்ட் லைன் வந்துருச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு இங்கே 4 8 இன்புட்ஸ் இருக்குது. அது ரெண்டும் தனியாக ஒரு மக்ஸ்க்கு போகுது. அந்த மக்ஸ் 2x1, அந்த மக்ஸோட அவுட்புட் தான் நமக்கு வரப்போகிற எண்ட் அவுட்புட். ஸோ இது எப்படி Xilinx Vivado நம்ம வெரிலாகில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு 2x1 போட்டுப்போம். ஸோ இந்த 2x1 தனி, இந்த 4x1 தனி. இது ரெண்டுத்தும் வந்து நான் ஹைராக்கியல் வே போடல. ஸோ இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது. 4x1 செப்பரேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இதில் 2x1 வராது. நம்ம போன தடவை பார்த்தோம்ல மக்ஸ் 4x1 by 2x1, அது இது கிடையாது. ஸோ இது வந்து டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஹைராக்கியல்னு பார்த்தீங்கன்னா 8x1 எப்படி 4 and 2 ரெண்டுமே காமனாக எப்படி போடுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மக்ஸ் 2x1 ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸை டிஃபைன் பண்ணிட்டோம். நான் எங்கே ரெஜிஸ்டர் போடுறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது ஆல்வேஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்வேஸ் யூஸ் பண்ணால் எப்போவுமே ரெஜிஸ்டர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா எரர் காமிக்கும். ஸோ எரரில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா Xilinx Vivado நமக்கு எக்ஸாக்ட் எரர் அப்படின்றது வந்து டிசிஎல் கன்சோலில் காமிக்காது. ஃபஸ்ட்டு என்ன எரர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது ரெஜிஸ்டர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணுமா இல்லை இன்புட் அவுட்புட் எப்படி மாற்றணுமான்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது மற்ற கோடிங் லாங்குவேஜஸ் மாதிரி கிடையாது. ஸோ இது ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ்ன்றதால இது எரர் இருக்குன்றதை தான் காமிக்கும். ஸோ எந்த மாதிரி எரர்ன்றதை நம்ம நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் ஆல்வேஸ் யூஸ் பண்ணிவிட்டு கேஸ் சென்சிட்டிவ் போட்டுட்டேன். கேஸு செலக்ட் 1 B அண்ட் 0, 1 B அண்ட் 1. ஸோ எனக்கு மொத்தம் ஒரே ஒரு செலக்ட் லைன் தானே இங்கே நம்ம கொடுக்குறோம். ஸோ எனக்கு ஒரு செலக்ட் லைனு. ஸோ 1 பிட்னா என்ன 0 அண்ட் 1s. அதை கொடுத்துட்டு ஒயில் வந்து 2 அவுட்புட் இருக்க போகுது, A அண்ட் B. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு ஒய்யோட அவுட்புட் வரப்போகுது. ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எக்ஸ். ஸோ எக்ஸ்னா எனக்கு வந்து வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் 4x1க்கு போகிறோம். 4x1 போகும்போது இன்புட் செலக்ட் லைன்ஸ் இன்புட் அண்ட் இன். ஸோ இந்த இன் தான் எனக்கு வந்து 4 இன்புட்ஸை தரப்போகுது அண்ட் செலக்ட் லைன்ஸ் வந்து 2 தரப்போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4x1னா எனக்கு மொத்தம் 2 செலக்ட் லைன் இருக்க போகுது, 0 அண்ட் 1. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கேஸ் ஸ்ட்ரக்சர் எழுதுகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் வந்து 0001 1011 இருக்க போது. ஏன்னா 2 இன்புட்ஸ். ஸோ 2 பிட்னா 0001 1011 மொத்தம் 4 டிஜிட்ஸ் வந்துடுது. ஸோ 4 பைனரி வந்துடுச்சு. இன்னில் பார்த்தீங்கன்னா 0 to 1 வருது. ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் யூஷுவல் எக்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து வேல்யூ டிஃபால்ட்டாக வராது. நான் இங்கே இப்போ லாஸ்ட் கண்டிஷன் வரும் டிஜிட்டல் டிசைனில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ண போகிறோம், மக்ஸ் 2x1 அண்ட் மக்ஸ் 4x1. இது ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மக்ஸ் பண்ணுற மாதிரி தான் 7:0 போடுறோம். அது என்னோட இன். 2:0ன்றது என்னோட செலக்ட் லைன்ஸு. அவுட்புட்ன்றது ஒய். ஸோ 2 4x ஒரு 2x எடுத்துக்கிறோம். ஸோ மக்ஸ் 4xக்கு நமக்கு 2 செலக்ட் லைன் தேவைப்படும். அதுதான் 1:0 ரெண்டுத்துக்கும் காமனாக போட்டாச்சு. ஸோ இன்புட் என்னென்ன தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கேன். ஸோ 7:4 1ம் 3:0 1ம் போட்டிருக்கேன். ஸோ ஒய் வந்து W1 W2 கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஒயர் தேவைப்படும். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்க இடத்துல ஒரு டெம்பரவரி வேரியபிள்ஸ் தேவைப்படுது. அதுதான் எனக்கு ஒயர். அந்த ஒயர் வந்து இன்புட்டாக ஆக்ட் ஆக போகுது. எதோட இன்புட்டாக ஆக்ட் ஆக போகுது 2x1ஓட இன்புட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஒயர் 1 ஒயர் 2 தான் எனக்கு AB அண்ட் செலக்ட் லைன்ஸ் என்னோட S2 அண்ட் ஒய்க்கு ஒய் போட்டேன். அவ்வளோதான் என்னோட அவுட்புட் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் மக்ஸ் 8x1 போட போகிறோம். அதுக்கான டெஸ்ட் பெஞ்ச். ஸோ டெஸ்ட் பெஞ்ச் நீங்கள் டேரெக்டாக ப்ரீவியஸான வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 8x1 டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தெரிஞ்சிருக்கும். சேம் டெஸ்ட் பெஞ்ச் தான்.
ஸோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. நமக்கு இங்கே தெரிய போகிறது வெறும் 8x1 டெஸ்ட் பெஞ்ச் மட்டும்தான். அதோட டேபிள்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது இது உள்ள இன்பில்ட்டா இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் நம்ம 4x1 2x1 யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ 8 பிட்டு, அந்த 8 பிட் என்னென்னன்றதை நம்ம உள்ள பார்ப்போம் வேவ் ஃபார்மில். ஸோ செலக்ட் லைன்ஸ் மொத்தம் 3 பிட் சொல்லியிருக்கேன். ஸோ 3 பிட்னா என்ன, 000லேருந்து 111 வரைக்கும். ஸோ அப்போ எனக்கு 8 செலக்ட் லைன்ஸ் செக் பண்ண போகுது. எல்லா செலக்ட் லைனுமே 10 நானோ செகண்ட்ஸால் டிஃபர் ஆகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபினிஷ் பண்ணி எண்ட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ ஃப்ளோ நேவிகேட்டரில் போயிட்டு ரன் சிமுலேஷன் கொடுத்து ரன் பிஹேவியரல் சிமுலேஷன் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னு வருது. ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்ல 10101010ன்னு. ஸோ இதுக்கான வேல்யூ தான் ஏன்றது. ஸோ நான் இங்கே கொலாப்ஸ் ஆன இமேஜஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து போடுறேன் வேவ் ஃபார்மில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 to 7 இருக்கு. ஸோ எனக்கு எவ்வளோ 8 வந்துருச்சா, எனக்கு அவுட்புட் Y1 வந்துருச்சு, அவ்வளோதான். 8x1 முடிஞ்சது. ஸோ வேவ் ஃபார்ம் முடிஞ்ச பிறகு ஆஸ் யூஷுவல் RTL அனாலிசிஸ் போயிட்டு ஓப்பன் எலாபரேட் டிசைன் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இங்கே 2x1 இங்கே 4x1 இருக்கா. ஸோ இதை நம்ம ஜூம் பண்ணுவோம். ஸோ ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு 4x1, இந்த இடத்துல ஒரு 4x1, இங்கே ஒரு 2x1. ஸோ எனக்கு மொத்தம் 3 செலக்ட் லைன்ஸ் இங்கே டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4x1க்கு இங்கே ஒரு 4x. ஸோ 8 இன்புட்ஸ் வந்துருச்சு, அவுட்புட் லாஸ்ட் Y வந்துருச்சு. ஸோ 8x1 நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது யூசிங் 4x1 and 2x1. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.